திருக்கார்த்திகை தீப திருநாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இல்லத்தையும் பூஜை அறையையும் தூய்மை செய்து சுவாமி படங்களுக்கு மலரிட்டு அலங்கரிக்க வேண்டும். மாக்கோலம் இட வேண்டும். சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து அவர்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக 27 அகல் விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். தீப விளக்கை வெறுமனை தரையில் வைக்காமல் சிறிய தட்டு ஏதாவது இலையில் வைக்க வேண்டும். சுவாமிக்கு நைவேத்தியமாக பனை ஓலை கொழுக்கட்டை, கார்த்திகை அப்பம், கார்த்திகை பொரி, வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், முடிந்தால் பிற பழங்களையும் வைத்து படைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் பொங்கலையும் சேர்த்து படைக்கலாம். தேங்காய் சுவாமிக்கு உடைத்து தீப தூப ஆராதனைகள் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தீப ஆராதனையின் போது பழனி திருப்புகளான நாதவிந்து கலாதி நமோ நம என்ற பாடலை பாட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று சொக்கப்பனை ஏற்றுவதை பார்த்துவிட்டு விரதம் முடிப்பது நலம் பயக்கும். விளக்கேற்றும் போது திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய 8வது பதிகத்தில் வரும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று இந்த பதிகத்தை சொல்லி விளக்கேற்றினார் திருநாவுக்கரசர் பெருமான் சமணர்கள் செய்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெற்றது போல நாமும் நம் பல்வேறு துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று இன்புற்று வாழலாம்.